بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமியர்களும் இறையச்சமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், புனிதமிக்க ரமலானுடைய மாதம் இறையச்சத்தை வளர்ப்பதற்காக நம்மிடம் வரக்கூடிய ஒரு மாதம். குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். உங்கள் மீது, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ விதியாக்கப்பட்டதோ அப்படி உங்கள் மீதும் ரமலான் மாதத்தில் அல்லது நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை தந்தான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஷஅபானுடைய நடுப்பகுதி தாண்டி ரமலான் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களிடம் இருக்கக்கூடிய இறையச்சம் எப்படிப்பட்ட இறையச்சம், உண்மையான இறையச்சம் எது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த இறையச்சம் எது, அந்த இறையச்சம் எங்களிடம் இருக்கிறதா, அன்பு சகோதரர்களிடம் இந்த இறையச்சம் காணப்படுகிறதா, முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடம் போலியான ஒரு இறையச்சம் காணப்படுகிறதா என்ற விஷயத்தை பதிவு செய்வதற்காக வேண்டி இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் ரமலான் வருகிற நேரத்தில் ரமலானுடைய ஆரம்ப பகுதிகளில் பள்ளிவாசல்களுக்கு அலைமோதி வரக்கூடிய முஸ்லிம் அன்பு சகோதரர்கள் ரமலானுடைய இறுதி பகுதிகளில் காணவில்லை. ஷவ்வால் மாதம் பிறந்ததுக்கு பிறகு அவர்கள் காணாமல் போகிறார்கள். உண்மையாக ரமலான் அவர்களுக்கு ஒரு இறையச்சத்தை கொடுத்திருந்தால் அவர்கள் ஷவ்வாலிலும் ஒழுங்காக தொழுவார்கள், துல்காதாவிலும் தொழுவார்கள்,
எல்லா மாதத்திலும் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். ரமலானில் மாத்திரம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் உண்மையாக அவர்கள் ரமலானைத்தான் வணங்குகிறார்களே தவிர அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால் ரமலானில் மாத்திரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டா அதுக்கு பேர் இறையச்சம் இல்லை. இது ரமலானை வழிபடுவது. ரமலானில் அல்லாஹ் வளர்ப்பதுக்கு அல்லாஹ் நமக்கு எதை தர்றானா இறையச்சத்தை உண்டாக்குறான், இறையச்சத்தை அதிகப்படுத்துறான். ஆனா ரமலானை மக்கள் வணங்குகிறார்களே அதுவே ஒரு பெரிய பிழையாக இருக்கிறது. எல்லா காலத்திலும் உள்ள இறையச்சத்தை விட ரமலான்ல கொஞ்சம் கூட வரும். அது கூடுமே தவிர மற்ற காலங்களில் உள்ள இறையச்சம் கொஞ்சம் அதிகமாகுமே தவிர ரமலானில் மாத்திரம் அது வந்து போகாது. அதனால எது உண்மையான இறையச்சம், எது போலியாக மக்கள் இறையச்சமாக நினைக்கிறார்கள், தக்குவான்னு நினைக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் அம்சம், அதாவது இந்த இறையச்சம் என்ன, அதை நீங்க முதல்ல புரியணும். ஏனென்னா இறையச்சத்தை பொறுத்தளவில் அதை தெரிந்து கொண்டால் அதை விட்டு விலகவே மாட்டோம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடு. உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனையா, உங்க குடும்பத்தில் டிவோர்ஸ் ஆக யாராவது இருக்கிறாங்களா, உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனையா, திருமறை குர்ஆன் பேசுது, அத்தனைக்குமே இறையச்சம் பதில் சொல்லுமா. யார் இந்த கோட்பாடை எடுத்துக்கொள்கிறார்களோ, யார் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுறார்களோ, யார் தக்வாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன சொல்றான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தலையில் வைத்துக் கொண்டு கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு அற்புதமான ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டுதான் நாம் இப்படி அங்கலாய்க்கிறோமா என்பதை என்னுடைய உரை முடிகிற நேரம் நீங்கள் புரிவீர்கள். இந்த கொள்கையுடைய பெருமதி என்ன என்பதை நீங்கள் புரிவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆள் கையில ஒரு 100 கோடிக்கு ஒரு மாணிக்கம் இருக்குது. அவருக்கு மாணிக்கம் என்னன்னு தெரியல, கல்லுன்னா என்னன்னு தெரியல. 100 கோடி மாணிக்க கல்லை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு நிக்கிறாரு. மாணிக்க கல்லிட பெருமதி தெரிந்தவர் என்ன சொல்லுவார்? ஏப்பா, இது விலை தெரியுமா உனக்கு? இதை வித்து என்ன எங்கேயோ போயிருவானி, இதுல பெருமதி தெரியுமா? 10 கல்லுல ஒரு கல்லா பார்க்காத, இது மாணிக்க கல்லு. உண்மையாக மாணிக்கத்தை வைத்து ஒரு நடு சந்தியில ஒரு சின்ன ஒரு குடிசையில ஒரு ஆள் 100 கோடி பெருமதியான மாணிக்கத்தை வச்சுட்டு ஒரு குடிசையில வாழ்ந்தா அவருக்கு நீங்க என்ன பேர் சொல்லுவீங்க? முட்டாள். எப்ப உனக்கு அறிவு இல்லையா? அவரை பரிதாபமா பார்க்க மாட்டீங்களா? 50 வயசு வரைக்கும் ஒரு 5 வயசுல கிடைச்ச இந்த மாணிக்கத்தை வச்சு 50 வயசு வரைக்கும் நீ பயனடையலன்னு கேட்க மாட்டோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம் என்ற கோட்பாடு அப்படிதான். இதனுடைய பெருமதி தெரியாமல் தான் அதிகமான முஸ்லிம்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு இறையச்சம். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அதை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்தா போதும், அவ்வளவுதான். இறையச்சத்தை எடுக்கிற வழிமுறையை தான் நம்ம படிக்கணுமே தவிர அது எடுக்க வேண்டிய விதத்தில் எடுத்தா அத்தனை பிரச்சனைக்கு அதே தீர்வு சொல்ல நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லை. இது நானாக கற்பனை பண்ணி உங்களிடம் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளில் இருந்தும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால ரொம்ப கவனமாக நாம் பேசுகிற நேரத்தில், சொல்லுகிற நேரத்தில், இது என்னிடம் இருக்கிற இறையச்சமா, என்னிடம் இது இருக்கிறதா, இப்படிதான் தக்வாவை நான் சேர்த்துக் கொண்டிருக்கிறேனா என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதை முதலில் நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில முதல் அம்சம், இறையச்சம் என்றால் என்ன, தக்வா என்றால் என்ன என்பதை நீங்க புரியணும். தக்வாண்டா இறையச்சம்னா இறைவனுக்கு பயப்படுறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இறைவனுக்கு பயப்படுவது தான் இறையச்சம். ஆனால் இறையச்சம் என்பதை நீங்க பிராக்டிக்கலா வழங்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, யா அபா ஹுரைரா, யா அபூ ஹுரைராவே, இறையச்சம் என்னப்பா? ஒரு ஆள் கேட்கிறார், இறையச்ச தக்குவான்றீங்களே, தக்குவா என்ற என்ன அப்படின்னு கேட்கிறார். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தக்குவான இங்க வா, அல்லாஹ் பயப்படுறது அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாருங்க, ரோட் ஒரு பாதை இருக்கிறது, அதுல கல் இருக்குது, அதுல முள் இருக்குது, குறுமையான கல்லு முள்ளெல்லாம் இருக்குது. அந்த பாதையில உங்களை அனுப்பினா
எப்படி நீங்க போவீங்க? இப்படி தூக்கி பார்த்து கவனமா, ஓஹோ கல்ல மிரிப்படக்கூடாது, முள்ளு குத்துப்படக்கூடாது, எவ்வளவு கவனமாக அந்த பாதையில அந்த கல்லு இல்லாத முள்ளி இல்லாத அந்த பகுதிகள் எல்லாம் பார்த்து போவீங்களா? இதுதான் இரையச்சம் பண்றாரு. அவர் பார்க்கிறார், என்னையா இரையச்சம் என்று கேட்டா கல்லும் முள்ளி இல்லாத பாதையில போறது இரையச்சம் பண்றாரு. அவர் என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? சும்மா கண்ணை பொத்திட்டு அந்த பாதையில போக மாட்டீங்க. கல்லு இருக்குதா முள்ளு இருக்குதா, குத்தக்கூடாது, கால் வலிச்சிருமே, படக்கூடாது என்று கவனமா இப்படி தூக்கி பார்த்து மெல்ல மெல்ல வச்சு நடப்பீங்களே. வாழ்க்கையில எல்லா நேரமும் அந்த மாதிரி சிந்திச்சு நடக்கிறது தான் இரையச்சம். இப்ப நீங்க ஒரு வேலை செய்ய போறீங்க, அல்லாஹ்க்கு விருப்பமா? இது விருப்பம் இல்லையா, விட்டுறீங்களா? அது இரையச்சம். ரொம்ப சிம்பிளா இரையச்சம் என்ன தெரியுமா? இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விளக்கம் சொல்றாங்க. இரையச்சம் என்ன தெரியுமா? வாஜிபா முஸ்தஹபா ஃபர்லா எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு விருப்பம் என்றா அதை நீங்க செய்ய முற்படுறீங்களா, அது இரையச்சம். அல்லாஹ் ஒன்றை வெறுக்கிறானா, அதை நீங்க தவிர்த்து கொள்றீங்களா, அது இரையச்சம். அப்ப இரையச்சம் என்று சொன்னா என்ன தெரியுமா? நீங்க ஒரு வியாபாரம் செய்ய போறீங்க. இந்த வியாபாரம் செய்ய முன்னாடி நீங்க ஒன்றை செய்யணும். என்ன செய்வீங்க? இந்த வியாபாரம் லாபமா நட்டமா, இவர் நம்பிக்கையான ஆளா, செஞ்சு கொள்ளலாமா, ஒரு வருஷத்துல எவ்வளவு எத்தனை லட்சம் லாபம் அனுபவிக்கலாம், இதெல்லாம் கற்பனை பண்ணுவீங்களா? சிந்திச்சு பார்த்து தான் வியாபாரம் செய்வீங்க. ஏதாவது ஒன்று கேக் செய்ய போறீங்க, சமையல் செய்ய போறீங்க, டேஸ்டா வர்றதுக்கு என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் தேடி படிச்சு போட்டு தான் நீங்க சமையல் செய்வீங்க. எந்த காரியத்தை செய்ய முன்னாடியும் ஒன்றை செய்யணுமா இஸ்லாம் சொல்லுது. எதை செய்யணும் தெரியுமா? இது அல்லாஹ்க்கு விருப்பமா? இப்ப அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? நான் இதை செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுவானா கோபப்படுவானா? இதை கேட்டு கேட்டு செஞ்சால் அதுக்கு பேர் இரையச்சம். இப்ப சொல்லுங்க பாப்போம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. ஓ அல்லாஹ்க்கு வெறுப்பாயிருமோ, இது விருப்பம் இல்லையா, தப்பா பேசுறோமா, நிப்பாட்டிடுவாங்க. மனுஷன் தப்பு செய்ய மாட்டான் நான் சொல்ல மாட்டேன். மனித கல்புகளில் தப்பான எண்ணங்கள்லாம் வரும். ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் அல்லாஹ்வை நம்புறாரு, பள்ளிவாசல்லாம் வர தொழுறாரு. திடீர் என்று படம் போகுது, டிவியில படம் போகுது. இவர் அறியாம ஓ நல்லா இருக்குது, நல்லா போகுது பார்த்துட்டார். பார்க்கிற நேரம் அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல இயலாது, முஸ்லீம் தான். அவர்கிட்ட இரையச்சம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எப்ப இரையச்சம் இல்லைன்னு சொல்லணும் தெரியுமா? அவரை தட்டி படம் தப்பு பாத்தீங்களா, அது தப்பு பார்க்காதீங்க, அதுல போறது சரியில்லைன்னு சொல்ற நேரம், ஆமா சரியில்லையா, ஓ தப்பா பார்த்துட்டோமோ, உடனே முகத்தை திருப்புறாரு. அவர் தான் தக்குவாதார். தப்பே செய்யாதவர் தக்குவாதார் இல்லை. அப்படி யாரும் உலகத்தில் இல்லை. விசா சுக்கிர் அல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினா தப்பான ஒன்றுக்கு போவாங்க. பேங்குக்கு போறான், எனக்கு கஷ்டமா இருக்குது, அவ்வளவு வட்டி எடுத்து தான் ஆகணும்னு போறான். போற நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறான், பெய்யாதப்பா ஹராம் ஆயிரும், தப்பான வழி. உடனே அவருக்கு ஞாபகம் வந்து, அம்மா அல்லாஹ் பார்க்கிறான், தப்புதான், ரசூலுல்லாஹ் சொன்னது ஞாபகம் வந்துட்டு வேணான்னு திரும்புறாரு. இந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய சந்தோஷம், அல்லாஹ் இதை பார்த்து சந்தோஷப்படுறான் என்பதற்காக அவர் எந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய ஆரம்பிக்கிறாரோ அதுதான் தக்குவா உள்ள காரியம். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒவ்வொரு காரியத்திலையும் எடுக்கணும்னு நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். இப்ப நீங்க வீட்டுல யோசிச்சு பாருங்க, வீட்டுல ஒரு விருந்தாளி வர்றாங்க, நீங்க சங்கப்படுத்துறீங்க. சங்கப்படுத்துறது நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும்டா, ஓஹோ இவங்களை கண்ணியப்படுத்தினா எனக்கு என்ன லாபம், அல்லாஹ் சந்தோஷப்படுவானா, என் மேல இறக்கம் கொள்வானா, அதுக்கு பேர் அப்படி நினைச்சிட்டு அவங்கள நல்லா கண்ணியப்படுத்துறீங்க பாருங்க, அது இரையச்சம். எல்லா விஷயத்திலையும் நீங்க அல்லாஹ் சந்தோஷப்படுவானா என்று நினைத்தால் அதுக்கு இரையச்சம் என்று சொல்லுவோம், தக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் அதை பத்தி பேசுது. எப்படி பேசுதுன்னா, கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌவாத்திக்கும் வரிஷா, உங்களுக்கு நாங்கள் ஆடைகளை அணிவித்திருக்கிறோம், ஆடைகளை இறக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். இந்த ஆடைக்கு பிறகு கொடுக்கிறோம், இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம மேல இருந்து இறக்கி இருக்கிறோம். கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யுவாரி சௌவாத்திக்கும் வரிஷா. எதுக்கு தெரியுமா? உங்க மறைவிடங்களை எல்லாம் நீங்கள் மறைத்துக் கொள்ளணும், வெக்கத்தலங்களை எல்லாம் மறைக்கணும். அப்ப
வரிஷா கண்ணியம் உங்களுக்கு வரணும். இதுக்காகவே நாங்க என்ன பண்றோம்னா இந்த ஆடைகளை நாம் அணிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். ஆடைகளை தந்திருக்கிறோம் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன பண்றான், ஒலி பாசு தக்வா ஜாலிக கைர், இன்னொரு ட்ரெஸ்ஸும் இருக்குது, இன்னொரு ஆடையும் இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுக்கோங்கப்பா. ஒலி பாசு தக்வா ஜாலிக கைர், அதுதான் மிக சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ட்ரெஸ்ஸை உடுக்கிற நேரம் வெக்கத்தலங்கள் எல்லாம் மறையுது, அடுத்தது ஒரு கண்ணியம் வருகுது. இதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் லிபாசு தக்வான்னு ஒன்று இருக்குது, அது சும்மா வராது, அதை உடுத்துக்கொள்ளணுமா. அப்ப எங்க போய் தேர்றது லிபாசு தக்வாவை? தக்வா ட்ரெஸ் எங்க தேர்றது? அது தேர்றது இல்ல, மனசால நினைக்கிறது. அந்த தக்வாவை நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எடுத்துக்கொண்டீங்கன்னா அது எப்படி எடுக்க நான் சொல்லுவேன். எடுத்துக்கொண்டால் எப்படி வெக்கத்தலங்களை வந்து ஆடை மறைக்குமோ உங்க பாவங்களை எல்லாம் வெளிவராமல் தடுத்துரும். மனசுல இருந்து பாவம் வெளிவர பார்க்கும், கக்க பார்க்கும், தப்பு செய்ய நினைக்கும், விபச்சாரம் செய்ய நினைக்கும். ஆனா தக்குவா என்ன பண்ணுமா, அது வர விடாம அப்படி தடுத்துருமா. அடுத்தது உங்களுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்குமா. நீங்க ட்ரெஸ் கொடுக்குறீங்க, நல்லா இருக்குதான்னு பாக்குறீங்க, ஓ அழகா இருக்குதான்னு பாக்குறீங்க, ஆனா லிபாசு தக்குவா உடுத்துட்டீங்கன்னு வைங்க, தக்குவா என்ற ஆடையை நீங்க அணிவிச்சா உங்களுக்கு வந்து ஒரு கண்ணியம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான் எல்லாரும் இப்ப ஜனாதிபதி இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு 4 மந்திரிமார்கள் நல்ல ஆக்டிவா வேலை செய்வாங்க. நான் நல்லவர். பிரதமர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு 4 பேர் நல்ல வேலை செய்வாங்க. ஓ அவருக்கு வந்து விசுவாசமா நடப்பாங்க, உதவி செய்வாங்க, என்ன பண்ணணும்னு கேட்பாங்க, அரசியல் காலங்கள் அந்த தேர்தல் காலங்கள்ல பாடுபட்டு வேலை செய்வாங்க. இது வந்து அவர்கள்ட்ட கண்ணியத்தை பெறறதுக்கு அல்லாஹ் சொல்றான் உலக மக்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி, நீங்க 10 பேர் இருக்கிறீங்களா, உங்கள சிறந்தவர் யாரு தெரியுமா என்னிடம், இந்த அல்லாஹ்விட உங்கள சிறந்தவர் யாரு, அத்துக்காக்கும். உங்கள யாரு என்னை அஞ்சுறீர்களோ, என்ன பயப்படுறீங்களோ, என்னுடைய சந்தோஷம் நான் வந்து இதை செய்தால் சந்தோஷப்படுவேன் என்பதற்காக நீங்க செய்றீங்களோ, நீங்க தான் என்னிடம் கண்ணியமானவர் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவராக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக இறையச்சத்தை நிரப்பிக் கொள்பவர்கள் எத்தனை பேர் என்பதை சிந்தித்து என்னுடைய உரைக்குள் வரலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுது, இப்படி லிபாசு தக்வா மாதிரி ஹஜ்ஜுக்கு போற நேரம் ஒத்த ஜவ்வது நிறைய பொருட்களை திரட்ட சொல்றான்ல, திரட்டுப்பா உன் பேக்கேஜ்ல போடு, உனக்கு அது தேவைப்படும், இது தேவைப்படும், அது தேவைப்படும். ஒத்த ஜவ்வது ஃபைன் கைர ஜாத் அத்தக்வா, நீ சேர்த்துக் கொள்ற பொருள்கள்ல ஆக சிறந்தது தெரியுமா, நீ திரட்டு. ஹஜ்ஜுக்கு போனா நிறைய தேவை வரும், நிறைய தேவை வரும், அதுக்காக பொருள் எல்லாம் திரட்ட வேண்டியிருக்குது. நீ திரட்டக்கூடிய பொருள் ஆக சிறந்தது எது தெரியுமா, ஃபைன் கைர ஜாத் அத்தக்வா, தக்குவா தான் ஆக சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப என்ன விளங்குதண்டா, தக்குவாவை உடுத்துக் கொள்ளுங்கன்றான் ஒரு இடத்துல, தக்குவாவை எடுத்து சேர்த்துக் கொள்ளுங்கன்றான் அல்லாஹ். அப்ப தக்குவாண்டா வேற ஐட்டமா, உடுத்துக்கொள்ற ஐட்டம் சேர்த்துக்கொள்ற ஐட்டம்னா அது என்ன ஐட்டம், அது எப்படி எடுத்துக்கொள்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான் தெரியுமா, தக்குவாவை வந்து இப்ப உடுத்து ட்ரெஸ் உடுத்துட்டீங்களா, ஊர்த்தி ஆயிட்டா மறுபடியும் மாத்துவீங்களா, இதே மாதிரி உடுப்பு மாத்துற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கு தக்குவா விடு. கடைக்கு போறியா, ஒருவா கூட தந்துட்டானா, கணக்கு பிழையா போட்டானா, யாரெல்லாம் நீ விரும்ப மாட்டீங்க, இதா ஒருவா பிடிச்சிரு, அவனை தட்டி சொல்றீங்களா, இப்ப தக்குவா உடுக்குறீங்க. நீங்க எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு நீங்க செயல்படுற நேரம் தக்குவாவை உடுக்குறீங்க. தக்குவாவை சேர்க்கிறேன் என்ன அர்த்தம், அதிகப்படுத்துங்க. ஒத்த சவ்வது என்ன அர்த்தம், நீங்க அதிகப்படுத்துங்க. இப்ப வியாபாரம் ஆரம்பிக்கிற நேரம் ஒரு ஆள் தொடங்கி இருப்பார், ஒரு பிசினஸ் 1000 ரூபாய் கையில வச்சிருப்பாரு, அதுல பெருகி 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 வந்து 1 லட்சமா மாறிடும், 1 லட்சம் பெருகி 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 வந்து கோடியா மாறிடும். இப்ப இவர் லெவல் என்ன, கோடீஸ்வரர். 50 ரூபாயில தொடங்கின வியாபாரம் கோடி கணக்கில் பெருகிட்டான். தக்குவா அந்த மாதிரி தொடங்கினா கூட்டி 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 வந்து தக்குவாவும் அந்த லெவல்ல மாறணும். ஹஜ்ஜுக்கு போல எல்லாம் தேவைன்னு சேர்த்தியா, உனக்கு தேவையான நல்லா எல்லாத்தையும் எடுத்தியா, இத மாதிரி தக்குவாவை என்ன பண்ணண்டா சேர்த்துக்கோப்பா. அன்றைக்கு விட இன்னைக்கு தக்குவா கூட இருக்கணும்.
இன்றைக்கு விட நாளைக்கு தக்குவா கூட இருக்கணும். அப்ப தக்குவாவை அதிகப்படுத்த சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றான். புனிதமிக்க ரமலான் நம்மளை எதிர்நோக்குது. தக்குவாவை புதுப்பித்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகப்படுத்ததா இந்த ரமலான். அதுக்கு முந்தைய ரமலானை விட போன ரமலான் அதிகப்படுத்திருக்கணும். அதை விட இந்த ரமலான் அதிகப்படுத்திருக்கணும். குறைச்சிட்டா லொஸ்டா போச்சுன்னு அர்த்தம் வியாபாரம். விளங்குச்சா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த தக்குவாதாரிகளாக எப்படி நாம் வாழலாம் என்பதற்கு ஒரு ஹதீஸை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். பொதுவாக பெண்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும், தக்குவா உள்ளவர்கள் எப்படி நடப்பார்கள், இறையச்சத்தை எப்படியெல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை எங்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி நாம் போடுறோமான்னு சிந்திப்பதற்காக இந்த செய்தியை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்கிறேன். முர்சிவி என்ற ஒரு ஊர் இருக்குது. மதீனாவில் இருந்து 9 நாட்கள் பிரயாணம் செய்தால் அந்த ஊர் வரும். இப்போ உதாரணத்துக்கு புத்தளத்தில் இருந்து அன்றாதபுரத்துக்கு போறதுக்கு 1.5 மணித்தியாலன்னு சொல்லுவோம். நம்ம காலத்தில் மணித்தியால கணக்கில் என்றா அல்லது கிலோமீட்டர் கணக்கில் சொல்லுவோம். 76 கிலோமீட்டர் இருக்குது அன்றாபுரத்துக்கு, 85 கிலோமீட்டர் இருக்குது குருநாகலுக்கு. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்தில், அதாவது பிரயாண நாட்கள்ல சொல்லுவாங்க. 9 நாள் பிரயாணம் செய்யணும், 15 நாள் பிரயாணம் செய்யணும். இந்த முர்சிவ் என்ற ஒரு ஊர்ல பனு முஸ்தலக் என்ற ஒரு கோத்திரம். இந்த கோத்திரம் என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு வர பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மெசேஜ் வந்துட்டு, அங்கால உள்ள ஒரு ஊரு மதீனாவை வந்து உங்களோட சண்டை பிடிக்க ரெடி ஆகுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வர முன்னாடி நாங்க போயிருவோம், அவங்க வர முன்னாடி நாங்க போய் ஒரு கை பார்த்துருவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை திரட்டுறாங்க. படையை திரட்டினா வளமையா ரசூலுல்லாஹ்வோட ஒரு பழக்கம் இருக்குது. ஏக காலத்துல 9 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ். இப்போ 9 பேரையும் கூட்டிட்டு போயிடாது, ஒரு ஆளை தான் கூட்டி போகணும். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு குலுக்கி போடுவாங்க. சீட்டு குலுக்கி போட்டா யாரு பேர் வருகுதோ அந்த மனைவிக்கு ரசூலுல்லாஹ்வோட அந்த போர்க்களத்துக்கு போயிட்டு வரலாம், அல்லாஹ்வுடைய தூதரோடு போயிட்டு வரலாம். அன்றைக்கு யாரு பேர் வந்துச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர் வந்துட்டு. அந்த பேர் கிடைச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யார் போறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பிரயாணத்தை போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பனு முஸ்தலக் கூட போர் முடிஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்று திரும்பி வர்றாங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க தெரியுமா? மதீனாவுக்கு நெருக்கமா வந்துட்டாங்க. மதீனாவுக்கு நெருக்கமா வர்ற இடத்துல ஒரு நாள் ராத்திரி தங்குறாங்க. தங்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு சொல்றாங்க தங்குங்க. அப்ப நைட் பிரயாணம் செய்யற நேரம் கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க. தங்குற நேரம் ஆயிஷா நாய்க்கு வந்து இயற்கை தேவை வந்துட்டு வெளியே போறாங்க. அப்ப அந்த காலத்துல ஒரு பெட்டி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுலதான் ஆயிஷா ரலியல்லாஹு உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன்னா ஹிஜாபுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் முழுக்க கவர் பண்ணப்படுவாங்க. அப்ப ஒட்டகத்தின் பெட்டியை தூக்கி கீழே வச்சா அவங்க திறந்துட்டு அப்படியே போயிருவாங்க. கொஞ்சம் தூரம் போவாங்க, மக்களிடம் மறைந்து இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக பாலைவனத்தில் தூரம் போய் அந்த தேவையை நிறைவேற்றிட்டு வர்றாங்க. திரும்பி வர்ற நேரத்தில் இப்படி களத்தை பிடிச்சி பார்க்குறாங்க. நெஞ்ச பிடிச்சி பார்த்தா மாலையை காணல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த ஒரு முத்தால செஞ்சப்பட்ட மாலை, யமன் நாட்டு மாலையை போட்டிருந்தாங்களா, மாலையை காணல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடடா மாலையை காணலையே அப்படி என்று அந்த ராத்திரியிலேயே அவங்க வந்து இயற்கை தேவை நிறைவேற்ற போன இடம் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் போறாங்க. போய் தேடி 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 பார்க்கறாங்க. அந்த மாலையை தேடி பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் பிடிச்சிச்சு. பார்த்தா கடைசியில மாலை கிடைக்குது. மாலையை கையில எடுத்துட்டு வர்றாங்களா, யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளோ பேரும் போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கறாங்க, ஆகா அவங்க யாருக்கும் குறை சொல்லல. அவங்க சொல்றாங்க, அந்த காலத்துல நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், நான் வந்து ரொம்ப சின்ன பெண்ணு, நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், நிறைய பெண்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, நாங்கெல்லாம் மெலிந்து தோளும் துண்டுமா நின்றோம். அதனால என்ன வந்து தூக்கி ஒட்டகத்தில் வைப்பாங்களே அந்த பெட்டியை, தூக்குறவங்களுக்கு பெட்டி பாரமும் என்ன சேர்த்து அது கூட பாரம் இருக்காது. பெட்டி பாரம் மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். அவங்க தூக்கி வைக்கிற நேரம் நான் இல்லைன்னு கண்டு கொண்டிருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு பாரமாக நான் இல்லை, நான் ரொம்ப கம்மி, அந்த அளவுக்கு பாரம் வெயிட் இல்லை. அதனால அவங்களுக்கு குறை சொல்ல இயலாது, நான் உள்ள கண்ணு நினைச்சு தூக்கி வச்சுட்டாங்க போல.
அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படின்ட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஏதோ ரசூலுல்லாஹ் என்ன தேடுவாங்க, தேடிட்டு நின்ற இடத்துக்கு வருவாங்க, இங்கே உட்கார்ந்துருவோம் அப்படின்னு அவங்க உட்கார ஆரம்பிக்கிறாங்க. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நிக்கிறாங்களா, அவங்க சொல்றாங்க என்னால தாங்க முடியல, தூக்கம் வந்து கடுமையான ஒரு தூக்கம் வந்து நான் அப்படி சாஞ்சு தூங்கிட்டேன். சாஞ்சு தூங்கினா காலை ஆயிட்டு எனக்கே தெரியல. நான் அப்படியே சாஞ்சு தூங்கிட்டு ஷஃபான் பின் முஅத்தல் என்ற ஒரு தோழர், அவர் வந்து இதுல பின்னாடி இருக்கிறவர், எதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரயாண கூட்டத்தில் கடைசியில உள்ளவர். அவர் சில நேரம் தூங்கி எழும்பி லேட்டா வருவாரு, அல்ல என்னென்ன மிஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வருவாரு. ஏதாவது விட்டுட்டு போயிட்டாங்களா, ஒரு பேக் விட்டுட்டாங்களா, ஏதாவது விட்டாங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்கு பின்னாடி உள்ள தோழர். அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே தேடிட்டு வர்றாரு. வந்த உடனே கருப்பா உடுத்த ஒரு பெண் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவர் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படி என்று அவர் சொன்னார். நான் பதறி எழும்பினேன். என்ன சப்தம் அப்படின்னு கேட்டு நான் பதறி எழும்பி பார்த்தா ஷஃபான் பின் முஅத்தல் ஹிஜாபு சட்டத்துக்கு முன்னாடி அவர் என்னை கண்டிருக்கிறார். ஹிஜாபு சட்டம் இருக்குது பாருங்க, இந்த சட்டத்துக்கு முன்னாடி பெண்கள் மறைக்கணும் என்ற சட்டத்துக்கு முன்னாடி அவர் என்னை கண்டிருக்கிறார், என்னை அடையாளம் கண்டு கொண்டார். உடனே அவர் எதுவும் பேசவில்லை. ஒட்டகத்தை கொண்டு வந்து முன்னுள்ள முன்கால்களை அப்படியே மடக்கினார். அப்படியே மடக்கி காலால பிடிச்சி ஏறுங்க என்றார். நான் ஒட்டகத்தில் ஏறினேன், அவர் ஏறல. அவர் அப்படியே ஒட்டகத்தை பிடிச்சிட்டு நடந்துட்டே வந்தார். நாங்கள் இருவரும் எதுவுமே பேசவில்லை. அப்படியே வர்றோம், பகல் நேரம், சாப்பாடு நேரம், பிரயாண கூட்டம் நிப்பாட்டப்பட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பதான் தக்வாக்குரிய வெளிப்பாட பாருங்க. மக்களிடம் நயவஞ்சகத்தன்மையும் இருக்கிறது. இதை கண்ட உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்று பார்க்கவில்லை, கண்ட உடனேயே அதுக்குள்ள 4 முனாஃபிக் இருக்கிறான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறான், அவங்களோட 4 பேர் நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க. 10 வச்சு விட்டுட்டான். ஷஃபான் பின் முஅத்தலுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் காணாம போனாங்களே நேத்து நைட்டு, இப்போ வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா. 2 பேரும் தப்பா செஞ்சு 10 விடுறான். 10 போகுது. யாரு மேல கை வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி மேல கை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் வந்து அதாவது எப்படி இருக்கும், ஆனா ஆயிஷா நாய்க்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அழிந்தவர்கள் என்ற பெயர் சொல்றாங்க. என் மேல பேசினார்களே, அழிந்தவர்கள் அழிந்து கொண்டிருந்தார்கள். பிறகுதான் அவங்களுக்கு கேள்விப்படுவது, பிறகு அவங்க சொல்ற செய்தியை தான் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, போய் வீட்டுக்கு போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. 9 நாள் பிரயாண தூரம் போயிட்டு வந்தாங்களா, இவங்களுக்கு வந்து நோய் வந்துட்டு, நோய் வந்தா இவங்களுக்கு தெரியாத மக்கள் என்ன பேசுறாங்கன்னு. வீட்டில் இருக்கிற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத மாதிரி இல்லை. நோய் வந்தா ரொம்ப அக்கறை கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப கவனிச்சு பார்ப்பாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்னோட எவ்வளவு இறக்கம் தெரியுமா, வானா ஆஹில், நான் ஹைலோட இருப்பேன், மாதவிடாய் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் கடுமையா வேதனைப்படுவேன். இறைச்சை எடுத்து நான் எங்க கடிச்சனோ அந்த இடத்தை கேட்டு ஆயிஷா எங்க கடிச்சிங்க அந்த துண்டால் கடிப்பார்கள். என்னோட இரக்கத்தை ரசூலுல்லாஹ் அப்படி வெளியாக்கினார்கள். வானாஹில், நான் ஹைலோட இருப்பேன், மாதவிடாயில் வேதனைப்பட்டு கொண்டிருப்பேன். பெருமானார் வேணுமென்று என் மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆனை ஓதுவார்கள். என் பக்கத்தில் உட்கார்ந்து என் மடியில சாஞ்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவார்கள். அவ்வளவு இரக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு பாசம் ஆயிஷா நாயகியோடு. ஆனா அவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப வித்தியாசமாவே இருந்துச்சு. எனக்கு நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். பெருமானார் என்ன பேசுவாங்க தெரியுமா, ஆயிஷா இப்ப எப்படி, நல்லம்மா எப்படி இருக்கிறேன் கேட்டுட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் என்னோட கேட்பாங்க. எனக்கு ஏன்னு புரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்னு புரியல. 1 மாசம் கழியுது. இது நடந்து நான் வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. வெளியில என்ன பேசுறேன்னு தெரியாது. எவ்வளவு ஒழுக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு அடக்கம் இருந்திருக்கும். அவங்கள பத்தி மக்கள் பேசுறாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ஒழுக்கமான ஒரு பெண்ணுக்கு தான் இந்த அவதூறு வருகிறது. அந்த நேரத்தில் பாருங்க எப்படி இறையச்சம் வெளியாகுது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், இப்படி இருக்கிற நேரம் ஒரு மாசம் கழியுதா, ஒரு நாள் கட்டும் கூதலான நாட்கள் மதீனா கூதல் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஒதட்டு வெடிக்கும், மூக்கால ரத்தம் வரும், அந்த அளவுக்கு கடுமையான கூதல் வர்ற காலங்கள் மதீனால இருக்குது. அப்ப நாங்க அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இப்ப தம்ப பண்ணியாச்சா, கழிவறைக்கு போகணும்னா ஊரை தாண்டி புத்திரத்துக்கு போகணும் ஒரு பேச்சுக்கு. ஆரம்ப கால அரபிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல இயற்கை தேவை நிறைவேற்ற மாட்டாங்க, அவங்க கிராமத்தை தேர்ந்தெடுப்பாங்க. இத போர்டரை தாண்டி ஒரு இடம் வச்சிருப்பாங்க, அங்க போய் தான் இயற்கை தேவை ஏற்படுத்துவாங்க செய்வாங்க. அப்ப அன்றைக்கு நைட் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நாங்கெல்லாம் மார்னிங் போக மாட்டோம், பகல் போக மாட்டோம், எங்களுக்கு ஏதாவது இயற்கை தேவை வந்தா ராத்திரி போவோம். அதுவும் எங்க போவோம், எங்க வீடுகளுக்கு பக்கத்துல இந்த மலசல கூடங்களை உருவாக்க முன்னாடி நாங்க அந்த மாதிரி தான் போய் கொண்டிருந்தோம். அப்படி போன ஒரு நாள் உம்மு மிஸ்தாக் என்ற ஒரு பெண்மணி வருவாங்க, யாராவது ஒரு ஆள் ஆயிஷா நாயோட வருவாங்க, பரீரா வருவாங்க, உம்மு மிஸ்தாக் வருவாங்க, இப்படி யாராவது வந்தா போவோமான்னு கேட்பாங்க. இப்படி துணையோட தான் போவாங்க. அப்படி போற நேரம் ஒரு கம்பளி ஆடையால போர்த்து கொண்டிருந்தாங்க. நான் அவங்களும் மௌனமாய் போறோம். இப்படியே போற நேரம் காலு திடிக்குட்டு அந்த கம்பளிக்கு கால் மாட்டி உள பார்த்துட்டாங்க. உள பார்த்த உடனே அவங்க வாயில இதுவரைக்கும் மறைத்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு வார்த்தை அவங்க வெளியாக்க ஆரம்பிச்சாங்க, மிஸ்தகு நாசமாகட்டும். நான் உடனே கேட்டேன், மிஸ்தகோட உம்மா இது? உம்மு மிஸ்தகு என்ன யார் தெரியுமா? மிஸ்தகு ரலியல்லாஹு உம்மா. கால் மாட்டி கம்பளிக்கு மாட்டி கீழே உள்ள போற நேரத்துல இவ்வளவு நேரமா என்னமோ சொல்ல நினைச்சிட்டு இந்த மறைச்சிட்டே ஒரு ஆள் வருவாரு, இப்ப சொல்லுவோமா சந்தர்ப்பம் சரியா சொன்னா சரியா, அப்படி உள்ளவரு ஏதோ ஒரு திடீர்னு வெளியாக்கிடுவார் பாருங்க. இத மாதிரி உம்மு மிஸ்தாக எப்ப சொல்லுவோம் நினைச்சிட்டு வர்றாங்களா, திடீரென்று மாட்டிப்பட பாக்குறாங்களா, மிஸ்தாக நாசமாகட்டும் பண்றாங்க. உடனே இவங்க கேட்கிறாங்க, ஆகா எவ்வளவு கெட்ட வார்த்தை, பத்ர் சஹாபியாச்சே, பத்ர்ல கலந்து கொண்டவராச்சே, உங்க மகனுக்கு போய் இப்படி சொல்றீங்களே, இது நேர்மையா, இது நல்ல இல்லையம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ற நேரம் அவங்க கேட்கிறாங்க, அம்மா தாயே உங்களுக்கு தெரியாதா மிஸ்தாக என்ன பேசுறாருன்னு தெரியாதா? தெரியலன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கும் சஃபான் பின் முஅத்தலுக்கும் தப்பான ஒன்று நடந்ததாக பேசிக்கொள்றார்கள். அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நாயகி அது கேட்ட உடனே நான் சும்மாவே நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என் நோய் டபுள் ஆயிட்டு. நான் உடனே தேவையை நிறைவேற்றிட்டு வீட்டுக்கு வந்தேன். பெருமானார் வீட்டுக்கு வந்தார்கள். எப்படி ஆயிஷான்னு கேட்டார்கள். நான் பரவாயில்லை என்ன, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட மாதிரி பேச்சு பேசும்போது நான் கேட்டேன், யார சொல்லலாம் எங்க உம்மா வாப்பா பார்க்க கொஞ்சம் போட்டுமா, என் தாய் தாப்பா வீட்டுக்கு போட்டுமா நான் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்றாங்க. நான் எதுக்கு அப்படி கேட்டேன் தெரியுமா? இது உண்மையா பொய்யான்னு நான் தெரிஞ்சாகணும். என்ன பத்தி அப்படி பேசுறார்களா, என்ன பத்தி மக்கள் அந்த மாதிரி தப்பாக பேசுறார்களா, இதை நான் தெரிஞ்சாகணும். அதுக்காக கேட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். என் வீட்டுக்கு போய் என் உம்மாட்ட கேட்டேன், உம்மு ரூமான், உம்மா மக்கள் உண்மையாக என்னை பத்தி அப்படி பேசுறார்களா, என்னமா பேசுறாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆயிஷா இதெல்லாம் சகஜ ஆயிஷா, கவலைப்படாதீங்க. ஒரு 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 ஆம்பளைக்கு நிறைய பெண்கள் மனைவிமார்கள் இருந்தா 4 மனைவிமார்கள் ஒரு மனைவியை தாக்குவாங்களே இல்லையா? ஆயிஷா கணவருக்கு ரொம்ப விருப்பமான அழகில் ரொம்ப அழகான ஒரு மனைவி இருக்கிற நேரம் மற்ற மனைவிமார்கள் தப்பாக ஏதாவது பேசுவது உலக வழக்கம். ஆயிஷா அது அவங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லல, மற்ற மனைவிமார்கள் அந்த மாதிரி ஏதாவது பேசுறது வழக்கம். அதனால ஆயிஷா அதெல்லாம் கண்டுகொள்ளாதமா அப்படின்ட்டாங்க. ஓஹோ மக்கள் பேசுறார்களா, நிஜமாவே என்னை பத்தி இப்படி பேசுறாங்களா என்பதை அப்பதான் உணர்றாங்க, அப்பதான் தெளிவாகிறாங்க. அவங்க சொல்றாங்க, 2 இரவுகள் 2 பகல் 1 இரவு நான் அழுதேன். எந்த அளவு அழுதேன்டா, இதுக்கு மேல கண்ணீர் இல்லைன்னு சொல்ற அளவு கலந்தேன். என் ஈரல் வெடித்து விடுமோ என்று பயப்படுற அளவுக்கு நான் தேம்பி 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 அழுது. என்னை பத்தியா இப்படி பேசுறார்கள் மக்கள், என்னை பத்தியா இப்படி பேசுறார்கள், நான் ஒன்றுமே பண்ணலையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம் என்றால் என்ன தெரியுமா? படிக்க வேண்டிய பாடத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை வரவில்லை,
வகி வருவதற்கு 1 மாத காலமாக வகியே வரல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகியை எதிர்பார்க்கிறாங்க. என்ன நிலைமை தெரியாத நேரத்தில் வாய் முந்தி பேசக்கூடாது. அதிகாரம் படைத்த ரசூலுல்லாஹ் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னப்பா ஏன் பொண்டாட்டிக்கு பேசுறீங்களா? இன்றைக்கு ஒரு பெரிய ஆஜியார் ஒன்னும் பண்ணாதீங்க, நேர்மை நியாயம் வேணாம். அவர் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது சொல்லிட்டாண்டா அவர் நேர்மை நியாயம் விசாரிப்பாரா? அந்த ஆட்கள் யாரென்று பார்த்து என்ன பண்ணணுமோ அடித்தடியில் இறங்குவாங்களா? இது உலக வழக்கம். ஒரு சாதாரண ஒருவரே அதை கேட்க விரும்ப மாட்டார். என் மானம் கௌரவம் என் அந்தஸ்து என்ன ஆகும்? நான் எவ்வளவு எல்லாம் வளர்த்து வந்திருக்கிறேன், என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுறியா ஒன்னு துண்டாக்கிறோம் பாருண்டுவாங்க. இது உலக நியதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு தெரியுமா? மதீனாவுடைய சாம்ராஜ்யத்தின் தலைவர், ஒரு நபி. அவர் விரல செய்தால் போதும் ஒரு கூட்டத்தை அழிச்சிரும். அவ்வளவெல்லாம் இருக்கிற நேரம் 1 மாத காலமாக வகை வரவில்லை. ரசூலுல்லாஹ் யார்ட்ட போறாங்க தெரியுமா? தன்னுடைய வளர்த்த புள்ள ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள, அவருக்கு ஒரு புள்ள ஒசாமா. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வளர்த்தவர். அவரு மகன் எவ்வளவு சைஸா இருக்கு, எவ்வளவு சின்னவரா இருப்பாரு. அப்பதான் அவர் இளைஞர். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வயசு, இவருக்கு என்ன வயசு? அவர்கிட்ட போய் உசாமாட்ட போய் கேட்கிறாங்க, ஏண்டா ஆயிஷா நாய் அந்த வயசு, உசாமா அந்த வயசு. அவங்களுக்கு தெரியுமா இருக்கு, அந்த வயசு ஆட்களுக்கு தான் அவங்களுக்கு தெரியும். இவ்வளவு சஹாபாக்கள் இருக்கு, ஏன்பா அந்த வயசு உள்ளவர்கிட்ட கேட்கறான்னு நினைக்க கூடாது. யாருமே பெரிய ஒரு ஆளு அவர் குடும்பம் மற்ற சின்னொத்தனை போய் கேட்க மாட்டார். அவர் அந்தஸ்து பாப்பாரு. நான் போய் அவன்கிட்ட கேட்கிறதா? நான் வளர்த்த புள்ளிட புள்ளையாச்சு, அவன்கிட்ட போய் கேட்கலாமா? என் பேரம் மாறி நான் போய் எப்படி கேட்கிறது? பெருமானார் அந்தஸ்தை பார்க்கவில்லை, அவர் கௌரவத்தை பார்க்கவில்லை, அவர் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உசாமா, ஆயிஷாவிடம் ஆயிஷாவை பத்தி என்னப்பா நினைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை வரலனால ஆயிஷா விட்டு பிரிஞ்சிருவோமான்னு நினைக்கிறாங்க. வகை வரல, அவன் மேலையும் தப்பு சொல்ல இயலாது. என்னன்னு எனக்கு தெரியல, அல்லாஹ் அறிவிச்சு தரணும். வகை வேற லேட் ஆயிட்டு நிக்குது. ஆயிஷாவை இருந்து ரலியல்லாஹு அன்ஹு பிரிஞ்சிருவோமா, தலாக்கு கொடுத்துருவோமா என்று முடிவெடுத்து அவங்கெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. இல்ல, நான் யார் என்று நினைச்சிருந்தா எதுக்குப்பா மசூரான்னு கேட்பான். நான் அல்லாஹ்வோட அடிமைண்டா மசூரா பண்ண நினைப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா உசாமா ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, ஆயிஷா எப்படி, ஆயிஷா எந்த மாதிரி? யார சொல்லலாம், நலவை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது யார சொல்லலாம், ரொம்ப நல்லவங்க எனக்கு தெரியுது யார சொல்லலாம். அலி பின் அபி தாலிப் போறாங்க, ஆயிஷா எப்படிமா, எப்படி நல்லமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிற தோணை பார்த்து சொல்றாரு, யார சொல்லலாம், உங்களுக்கு அல்லாஹ் எந்த நெருக்கடியும் தரல, உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தரவில்லை. நீங்க உங்களுக்கு எக்கச்சக்கமா பெண்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஆயிஷா மட்டும்தான் இருக்கிறார்கள் நினைக்காதீங்க ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு அல்லாஹ் எந்த நெருக்கடியும் தரவில்லை. ஆனால் ஆயிஷா நாயை பத்தி கேட்கணுமா? அதான் இருக்கிறா வீட்டுல பரீரா, வீட்டுல வேலை செய்வாங்களே, அவங்கள்ட்ட போய் கேளுங்க யார சொல்லலாம், எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க உண்மையை சொல்லுவாங்க. யார்கிட்ட போறாங்க தெரியுமா? வீட்டுல அடிக்குற முறை வேலைக்கு வருவாங்களே ஹெல்ப் பண்ண, வேலைக்காரிட்டு போய் யாராவது எஜமான் கேட்பாரா பொண்டாட்டிய பத்தி? அலி பின் அபி தாலிப் காட்டுறார், அங்க போய் கேளுங்க. ரசூலுல்லாஹ் போறார்கள், பரீரா என் மனைவி ஆயிஷா பத்தி என்னமா நினைக்கிறீங்க? அவங்க எப்படிப்பட்டவங்க? இப்படி தப்பா மக்கள் பேசுறாங்களே. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நான் என்ன சொல்ல யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நலவை தவிர எனக்கு தெரியாது. பிழை சொல்லணுமா? பிழை சொல்றதா இருந்தா ஒரு பிழை சொல்றேன், இதை விட எனக்கு பிழை தெரியாது. மாவை குழைப்பாங்க, வீட்டுல மாவை பிணைவாங்க, பிணைஞ்சிட்டா வீட்டுல ஒரு ஆடுகள் வளர்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் மாவை பிணைஞ்சிட்டு அங்கே தூங்கிடுவாங்க. சில வேளை தூக்கம் தூங்கிடுவாங்களா, ஆடு மாவை சாப்பிட்டு போயிடும். இதை விட பெரிய பிள்ளை எனக்கு தெரியாது யார சொல்லலாம், இதுதான் தெரியும். அவ்வளவு சின்னத்தனமாகத்தான் நடப்பாங்களே தவிர அவங்க எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள் யார சொல்லலாம். அல்லாஹ் மீது ஆணையாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி செய்யவே மாட்டார்கள் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகையை எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் மெசேஜ் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மிம்பருக்கு ஏறாங்க. இப்ப கூட தெளிவா சொல்ல இயலாது. எதுக்கு மிம்பருக்கு ஏறாங்க? மிம்பருக்கு ஏறி 2 தரப்பு மதீனால ஹவுஸ் கத்ரஜ் 2 கூட்டம் இருக்கிறாங்க. இதுல அதாவது உபை இப்னு சலூல்
அவன் எந்த கூட்டம் தெரியுமா? கஸ்ரஜ். இப்ப தம்பப்பணியில 2 குடும்பம் இருக்குன்னு வைங்களேன், 2 குடும்பமும் சண்டை எப்பயுமே. அந்த மாதிரி தான் ஹவுஸ் கஸ்ரஜ் வந்து ரசூலுல்லாஹ் வர முன்னாடி எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிப்பார்கள். பெருமானார் மிம்பருக்கு மேல் ஏறுறாங்க, ஏறி கேட்கிறாங்க, பேரை சொல்லாம ஒரு மனிதர் என்னுடைய குடும்பத்தார் மீது அவதூறு சொல்றார், அவரை தண்டிக்க நீங்க எல்லாம் எனக்கு உதவுவீங்களான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புறாங்க, ஹவுஸ் கூட்டம், யார சொல்லலாம், அவன் எங்க குரூப்பா இருந்தாலும் வெட்டுவோம், அவனை கொன்றுவோம் யார சொல்லலாம், எங்க சகோதரர்கள் பக்கத்தில் நிக்கிறாங்களே கஸ்ரஜ், அவங்க கூட்டத்தில் இருந்தாலும் வெட்டிடுவோம் யார சொல்ல, கொன்றுவோம் யார சொல்லலாம், எங்களுக்கு அனுமதி தாங்க யார சொல்லலாம். உடனே கஸ்ரஜ்ல இருந்து ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்புறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் மிக சிறந்த தோழர், மிக சிறந்த தோழர். மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். எந்த மனிதனை 100க்கு 100% பார்க்காதீங்க. நல்லதிலே மிக சிறந்தவர் ஸஅத் இப்னு உபாதா. அவரை பற்றி ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது, கண் கலங்கக்கூடிய வரலாறுகள் இருக்கிறது. அந்த இடத்திலே ஷைத்தான் குடும்ப பகைமை, அந்த குடும்ப வெறி அவரிடம் கொடுக்கிறான். எலும்பி நின்று சொன்னார் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொன்னார் தெரியுமா? யார சொல்லலாம், பொய் சொல்றார்கள், ஹவுஸ் பொய் சொல்றார்கள், ஹஸ்ரஜ்ல தான் இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சுதான் இவர்கள் வந்து தங்க கூட்டம் எங்களுடைய கூட்டமாக இருந்தாலும் கொல்லுவோம் என்றார்கள். பொய், கொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய குரூப்பா இருந்தா கொல்ல மாட்டார்கள். இது பொய் சொல்றார்கள். பேசின உடனேயே இந்த பக்கத்தில் இன்னொரு சஹாபி எழும்புறார். எழும்பி சொன்னார், வல்லாஹி நாங்கள் போய் சொல்லவில்லை, நாங்க போய் சொல்ல, நீ முனாஃபிக், முனாஃபிக்கு உதவி செய்றியா? பள்ளிக்குள்ள சண்டை, 2 தரத்தை பிரிச்சு இறையச்சத்தோடு இபாதத்தோடு இருந்தவர்கள், அவ்வளவு அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தவர்கள். ஷைத்தான் அந்த இடத்துல இது பண்றான். இவர் கத்தி சொல்றாரு, நீ முனாஃபிக், முனாஃபிக்கு உதவி செய்யறவன் நீ முனாஃபிக். இப்படி சப்தமாக போகுது. பெருமானார் மிம்பர்ல இருந்து இறங்குறாங்க, அமைதியாவுங்கப்பா, அமைதியாவுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை அப்படியே அமைதிப்படுத்துறார்கள். அமைதிப்படுத்தினா 2 பேரும் அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கு மேல ரசூல் அப்படியே அமைதியா பார்த்தாங்க. அதுக்கு மேல ஒன்றுமே பேசல. அல்லாஹ்வுடைய தூதர் விரக்தியாகவும் இல்லை. என்னவெல்லாம் உங்களை வளர்த்தேன், எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் இருந்து போட்டு என் கண்ணு முன்னாடி சண்டை பிடிக்கிறீங்களே, இதுவா நான் உங்களுக்கு சொல்லி தந்த தர்பியா, இதுவா நான் உங்களுக்கு சொல்லி தந்த மார்க்கம்? இது மனித இயல்பு. என்ன படித்தாலும் என்ன நடந்தாலும் இடையில ஷைத்தான் வந்து பூந்துருவான். பெருமானார் அதுக்கு மேல பேசவே இல்லை. அப்படியே பார்த்துட்டு மௌனம் அடைந்த ரசூலுல்லாஹ் மௌனத்தோடையே திரும்பிட்டார்கள். எங்க போனார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வகையை எதிர்பார்த்துட்டே போறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், அதுக்கு இடையில இன்னொரு ஆளையும் சந்திக்கிறாங்க, ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு கேட்கிறாங்க, ஏண்டா ஆயிஷாவை பத்தி என்னமா நினைக்கிறீங்க? பிற்காலத்தில் தான் இது ஆயிஷா நாயகி சொல்றாங்க. கேள்விப்பட்ட உடனே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? ஆயிஷா நாயகியோட அழகுல போட்டி போட்ட அவங்க தான், அன்புல போட்டி போட்ட அவங்க தான். மனைவிமார்களுக்குள்ள சில போட்டிகள் நடக்கும், சண்டை பிடிக்க மாட்டாங்க, பெருசா போட்டி நடக்கும். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமா, நீ நெருக்கமா? உலகத்திலேயே அந்நபி அவுலாபில் மூமினின மின் அன்ஃபுஸிஹிம், இந்த மூமின்களுக்கு தன்னுடைய நபி உயிரை விட மேலானவர்ண்டா. பொண்டாட்டிமார்கள் வந்து ரசூலுல்லாஹ் அன்புக்கு போட்டி போட மாட்டாங்களா? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆயிஷா, நீங்க எல்லாம் உலகத்துல கல்யாணம் முடிச்சாளுக்கு, உலகத்துல பேச்சுவார்த்தை, நான் யாரு தெரியுமா? அல்லாஹ் எனக்கு கல்யாணம் முடிச்சது தான். வானத்துல இருந்து நடந்த கல்யாணம், என்ன நாளைக்கு கல்யாணம்? ஏண்டா ஜவ்வஜ்னாக்க, அதாவது அல்லாஹ் சொல்றான், ஸைனப் கல்யாணம் முடிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்றான், அவங்கள வந்து நீங்க கல்யாணம் முடிங்க என்று சொல்றானே. இதுக்கு பிறகு தான் ரசூலை கல்யாணம் முடிக்கிறாங்க. அதனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் இந்த கல்யாணம் பா, நான் எந்த கல்யாணம் தெரியுமா? வானத்துல இருந்து நடந்த கல்யாணம், என்ன கல்யாணம்? அல்லாஹ் நடத்தி வச்ச கல்யாணம். அழகுலே அந்த மாதிரி போட்டி போடுறதா இருந்தா அப்படி. ஆயிஷா நாயி எப்படி என்று கேட்பதுக்கு ரசூலுல்லாஹ் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா? யார சொல்லலாம், யார சொல்லலாம், என் கண்ணையும் என் காதையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன் யார சொல்லலாம். அவர்களை பற்றி எனக்கு நலவை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆயிஷா நாயகி பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவ்வளவு என்னோட போட்டி போடக்கூடிய ஸைனப்
என்னோடு இவ்வளவு போட்டி போடக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மனைவி இறையச்சம் தக்வாவும் பேணுதலும் நாளும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். இல்லை என்றால் என்னை பத்தி தப்பு பேசியிருப்பார்கள். அவர்கள் அப்படி பேசவே இல்லை என்னை பத்தி. ஏன் தெரியுமா? இறைவனுக்கு அஞ்சினார்கள், அந்த பேணுதலாக வாழ்ந்தார்கள், அதனால் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்பார்கள். இப்படி எல்லாம் நடக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லாம் நடக்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இப்போ ஒரு அன்சாரி பெண் வர்றா. அன்சாரிகளை சேர்ந்த ஒரு பெண் வந்த உடனே ஆயிஷா நாயுடைய கூட்டாளி உட்கார்ந்து கதையை கேட்ட உடனே ரெண்டு பேரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. தேம்பி 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 சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கேட்ட பெண்மணி, இந்த கதையை கேட்டு உங்களை பத்தியா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பத்தியா, இவ்வளவு சிறப்பான உங்களை பத்தியா மக்கள் இவ்வளவு தப்பாக பேசுறாங்கன்னு அழுகிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாதமா எனக்கு நெருக்கமாக அமரவே இல்லை. ரசூல்லா என்னோட அவ்வளவு நெருக்கமாக இருந்த ரசூல்லா ஒரு மூச்சு விட்டு என்னோடு இப்படி பேசவும் இல்லை, என்ன மெட்ரன்னு கேட்கவும் இல்லை, இதுவரைக்கும் மக்கள் பேசுவது என்னோட பேசவும் இல்லை, என் பக்கத்தில் ரசூலுல்லா அமரவே இல்லை, என்னோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்னோட அன்பா தான் பேசினாங்க. ஆயிஷா என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா, நீ தப்பு செய்யவில்லை என்று சொன்னால் விரைவிலே அல்லாஹ் எனக்கு அறிவிப்பான். ஆயிஷா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வஹி தாமதமாக்கப்பட்ட ஒரு காலத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆயிஷா, நீ ஏதாவது பிழைகள் செய்திருந்தால், ஏதாவது தப்பு செய்திருந்தால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். ஆயிஷா, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் உம்மாவை பார்க்கறாங்க. பார்த்து கேட்கிறாங்க, உம்மு ரூமான பார்த்து, உம்மா, நேற்று நைட்டு வரைக்கும் அழுதது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும், இப்ப அன்சாரி பெண்ணோடு சேர்ந்து அழுவது நல்லா தெரியும், அவங்க மகளை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். இறையச்சம் என்றால் என்னென்று சொல்வதற்குத்தான் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சபையில் நான் இருந்தால், அந்த சபையில் நீங்கள் இருந்தால், அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். அப்படி எங்க பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை வந்து எங்களிடம் விசாரிக்கிற நேரம் நானும் நீங்களும் அந்த சபையில் இருந்தால் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நாயகி எழுந்து கேட்டார்கள், உம்மா, ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் என்னை பற்றி சொல்லுங்கள் என்றார்கள். என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லியிருக்கணும்? அபூபக்கர் சித்திக்களுடைய மனைவி சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, ஆயிஷா என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாதேமா என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஈரல் வெடிக்கிற அளவுக்கு அழுத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்னோடு பேசுகிற நேரம் அழுவதற்கு என்னிடம் கண்ணீர் இல்லை, வடித்து 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 மறுபடி கண்ணீரை வடியாத அளவுக்கு நான் மாறிவிட்டேன். என்னோட வந்த தோழி அன்சாரி பெண்மணி அழுகிறாள், ஆனால் நான் பேசவில்லை. என் உம்மாவிடம் பரிதாபமாக கேட்டேன், உம்மா, என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேம்மா, நான் யார் என்று. அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயந்திருக்கிறார்கள் தெரியுமா? எதையும் தெரியாமல் பேசக்கூடாதாம். சுப்ஹானல்லாஹ். எதையும் தெரியாமல் பேசக்கூடாதாம். ரசூலுல்லாஹ் வளர்த்த வளர்ப்பை பாருங்கள். வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, ஆயிஷா, நான் என்ன சொல்ல என்று எனக்கு தெரியாது ஆயிஷா. திரும்பி சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, பாப்பா, வாப்பா, என்ன பத்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நீங்க, உங்களுக்கு தெரியும் தானே. அதே பதில், வல்லாஹி ஆயிஷா, வல்லாஹி, எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று புரியவில்லை ஆயிஷா, நான் என்ன சொல்ல ஆயிஷா, எனக்கு ஒன்றும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ். என் மகள் நிரப்பராதி என்று ஓரளவு தெரியும், ஆனால் அவர்கள் காணல ஒன்றை, பயப்படுறார்கள் பேசுவதற்கு. மகள் துடிக்க துடிக்க அழுகிறார். நாங்க தப்பாக பேசி அல்லாஹ் கோபப்பட்டால், இறையச்சம் என்றால் என்னென்று நான் சொன்னேன், பேசுற வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமா, செய்கிற செயல் அல்லாஹ்வுக்கு விருப்பமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? இறையச்சம் என்றால் போகிற பாதையில் கற்கள் முட்கள் இருந்தால் எப்படி பார்த்து பார்த்து நடப்பீர்களோ, பார்த்து பார்த்து பேசுவோம். எடுத்த எடுப்பில் பேச மாட்டோம், கேட்டதையெல்லாம் பரப்ப மாட்டோம், எடுத்த எடுப்பில் நடக்க மாட்டோம். இந்த ரமலான் அந்த பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா செயல்பாடுகளையும் செய்ய முன்னாடி அல்லாஹ்வுக்கு விருப்பமா
நியாயமா, நான் பேசுவது நேர்மையா, என் ரஹ்மான் என்னோடு கோபித்துக் கொள்வானா? இப்படி நினைப்போடு பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னாடி அபூபக்கர் சித்திக் நெருக்கமான தோழர். எவ்வளவு நெருக்கம் அவர்! சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த நெருக்கத்தை வர்ணித்தார்கள் ஒரு இடத்திலே. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்களில் மிம்பருக்கு ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நாட்களில் உரை நிகழ்த்தின நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஓர் அடியானுக்கு அல்லாஹ் 2 வாய்ப்புகளை கொடுத்தான். ஒன்று இந்த உலகம், இல்லை என்றால் மறு உலகம். அடியானோ மறு உலகத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொல்ற நேரம் முன்னாடி இருக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். மக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். என்னப்பா, ஒரு அடியானுக்கு 2 உலகத்தை அல்லாஹ் கொடுத்தானா? இங்க வேணுமா மறுமை வேணுமாண்டு அடியானோ மறுமையை தேர்ந்தெடுத்தான்னா இவருக்கு இதுக்கே இவர் அழுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிற நேரம் மிம்பரில் இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ் கையை காட்டி சொன்னார்கள், அபூபக்கர் அழ வேண்டாம். இந்த அபூபக்கர் யாரு தெரியுமா? எல்லோரும் என்னை வெறுக்கிற நேரம் இந்த அபூபக்கர் என்னை நேசித்தார். எல்லோரும் என்னை விரட்ட நேரம் இந்த அபூபக்கர் எனக்கு அடக்கலம் தந்தார். இந்த உலகத்தில் நான் ஒருவர் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அபூபக்கர், ஆனால் எடுக்க முடியாது. அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்து விட்டான். இந்த அபூபக்கரை நேசிக்கிறேன் என்ற செய்தி மிம்பரில் இருந்து கொண்டு பேசினார்கள். அவ்வளவு நெருக்கமான அபூபக்கர். நானும் அபூபக்கரும் உமரும் நுழைந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் சாப்பிட்டோம், அடிக்கு ஒரு முறை சொல்லுவார்களே. அவ்வளவு நெருக்கமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஏந்த மகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒரு வார்த்தை சொல்லலாம் தானே. என்ன சொன்னார் தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, ஆயிஷா ரசூலுல்லாஹ்விடம் என்ன சொல்ல வேண்டும் புரியவில்லையே. அப்படியே அசந்து உட்கார்ந்துட்டார்கள். வாப்பாவும் இல்லை, உம்மாவும் பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷா நாய் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரு வார்த்தை எல்லாரும் பேசவில்லை என்று சொன்னால் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கணவரை பார்த்து ஆயிஷா நாயகி பேசினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் தப்பு செய்யவில்லை என்று சொன்னால், நான் தப்பு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? உங்கள் காதுகளால் செய்தி போய் ஆழமாக மனசில் பதிந்து விட்டது. இந்த ஆயிஷா தப்பு செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை நம்ப போவதில்லை. ஆனால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான்னு சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தப்பு செய்ததாக சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். ஏண்டா உங்களுடைய மனசில் ஆழமாக அது பதிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பேச விரும்பவில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் உவமை. சுப்ஹானல்லாஹ், என்ன மார்க்கம், என்ன இறையச்சம், என்ன பேச வேண்டும். சுப்ஹானல்லாஹ், என்ன பேசினார்கள் தெரியுமா? குர்ஆன் அவர்களை வளர்த்தெடுத்திருந்தது. எனக்கும் உங்களுக்கும் உவமை என்ன தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதை உவமையாக சொன்னார்களோ அதுதான் எனக்கும் உங்களுக்கும் உவமை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிணத்துல போட்டுட்டு வந்து அவங்க மக்கள் சொல்ற நேரம் அவர் சொன்னார், ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். அவருக்கு வழங்குது பொய் சொல்றாங்கன்னு, டூப்புறாங்கன்னு வழங்குது. தன்னுடைய செல்லமான யூசுஃப, நான் விரும்புற யூசுஃப, உலகத்திலே அழகான தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்து அக்கல ஒரு ஓனாய் கடித்து விட்டது என்று அவர்கள் அழுது கொண்டு வந்து சொன்னார்களே. அப்ப அவர் சொன்னார், அதுக்கு பிறகு நடக்குது, தன்னுடைய மத்த மகனை இது பண்ற நேரம், ஃபஸபருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன், நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். நீங்கள் சொல்லுவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ்விடம் உதவி தேடுறேன்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அழகான பொறுமையை கடைப்பிடிக்கிறேன். எது யூசுப் யாக்கூப் நபி சொன்னாரோ அதே வார்த்தையை சொல்றேன் அவர் சொல்லி போட்டு, நான் அப்படியே அடுத்த பக்கமாக சாஞ்சி பிறண்டு, நான் கட்டிலில் அடுத்த பக்கமாக முகத்தை திருப்பி அடுத்த பக்கமாக பிறண்டு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அல்லாஹ் மீது ஆணையாக, என்னுடைய ரப் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நான் நல்லவன் என்பதை ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்து கொடுப்பான். ஆனால் குர்ஆனில் அல்ல, குர்ஆனில் வருகிற அளவுக்கு நான் பெரிய பெண் அல்ல. எனக்கு முழு குர்ஆனும் அந்த நேரம் பாடம் இல்லை. குர்ஆனில் அதிகமானது எனக்கு பாடம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிற அளவுக்கு நான் உயர்வான ஒரு பெண் அல்ல. எனக்கு சின்ன வயசு. ஆயிஷா ரலியல்லாஹு 15 வயசு. அதனால இன்னொரு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு அப்பொழுது வயசு 12 வயசு, 13, 14 ஆகுது. அல்லாஹ்வுடைய நிலையங்களின் ஞாபகம் சரி என்றால் அந்த அளவுக்கு சின்ன வயசு. அப்ப அந்த வயசோடு இருக்கிற நேரம்
சொல்றாங்க. அப்படி அடுத்த பக்கம் பிறண்டு அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பான், ரசூல்லா கனவு காண்பாங்கன்னு நினைச்சேன். அப்படியே அடுத்த பக்கம் பிறண்டதுதான் கடன். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழும்பவில்லை, வீட்டில் இருந்த யாரும் வெளியே போகவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான கூதலான ஒரு காலம், மதீனாவுடைய கூதலில் எல்லோரும் கம்பளி போர்வை போத்திக் கொண்டிருக்கிற நேரம் பெருமானாருக்கு ஒரு மாத காலத்துக்கு பிறகு வகி வருகிறது. அபூபக்கர் அவர்கள் முன்னாடி, உம்மு ரூமான் முன்னாடி, அன்சாரி பெண் முன்னாடி ரசூல்லா அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக ரசூல்லா எழும்பவும் இல்லை. நான் அடுத்த பக்கமாக பிறண்டு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வீட்டிலிருந்து யாரும் வெளியே போகவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலிருந்து முத்து முத்தாக வகை வருகிற நேரம், அது எந்த காலமாக இருந்தாலும் வேர்வை அப்படியே வந்து ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுவார்கள். ஒரு கஷ்டமான ஒரு அனுபவத்தை உணர்வது போன்ற ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே நிற்கிறார். கடுமையான கூதலான ஒரு காலம். நான் உங்களுக்கு சொன்னேனே, உம்மு மிஸ்தாக் கழிப்பறைக்கு போகிற நேரம், இயற்கை தேவைக்கு போகிற கம்பளியை தான் போத்தி கொண்டு போனார்கள். கம்பளியில் கால்பட்டுதான் மிஸ்தாக் நாசமாகட்டும் என்றார்கள். அவ்வளவு மதீனாவுடைய கூதல்ல மதீனாவுக்கு போனவர்கள் இருப்பீங்க, வேர்வையை நினைத்தும் பார்க்க இயலாது, ஓடினாலும் வேர்வை வராது. அப்படி ஒரு கூதல். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அதிசயம் உண்டுதான். அந்த கூதலில் வகை வர்ற நேரம் யாருக்கும் வேர்க்காத நேரம், உட்கார்ந்து கொண்டே ரசூலுல்லாஹ்வுக்கு வேர்க்க ஆரம்பிச்சு. வேர்வை என்றால் சின்ன வேர்வை நினைக்காதீங்க, முத்து முத்தா வேர்வை கொட்டி கீழே விழும். அவ்வளவு பெரிய ஒரு வேர்வை வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார்கள், ரசூலுல்லாஹ் கஷ்டப்படுகிறார், அப்படியே வேர்வை தன்னுடைய உடம்புல இருந்து அப்படியே கொட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் பிரகாசம் அடைகிறது. என்னை பார்த்து சிரித்து விட்டு சொன்னார்கள், ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான். ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்தி விட்டான். என் உம்மா ஓடி வந்து சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட போ, ரசூலுல்லாஹ்வோடு பேசி, அல்லாஹ் உனக்கு உதவி செய்து விட்டான். நான் கோபப்பட்டேன். நான் சொன்ன, வல்லாஹி நான் இவரோடு பேச மாட்டேன். அல்லாஹ் தான் என்னை சுத்தப்படுத்தினான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னை சுத்தப்படுத்தினான். ரசூலுல்லாஹ்வோடு கொஞ்சம் கோபம் காட்டினார்கள். நான் இவரோடு இப்பொழுது போக மாட்டேன். ஏண்டால் எல்லோரும் என்னை இந்த இது படுற நேரம் அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தினான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற நேரம் ஆவேசப்படுகிறார். தக்வாவுக்கு உதாரணத்தை பேசுகிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தக்வா தர வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். ஆவேசப்படுகிறார் அபூபக்கர் சித்திக் அவர்கள். யார் தெரியுமா மிஸ்தாக் என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், தூர சொந்தம். அவர்களுக்கு அதிகமா கஷ்டப்படுற நேரம் எல்லாம் உதவி செய்யறவர் தான் மிஸ்தாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்யறவர் தான் அபூபக்கர். இப்போ ஒரு பெரிய ஆஜியார் இருக்கிறாரு, ஒரு சின்ன குடும்பம் இருக்குது, குடிசையில் வாழ்றாங்க. அந்த வீட்டுக்கு போய் இந்த ஆஜியார் பார்க்கிறாரு. அந்த வீட்டுல உள்ளவரே ஆஜியார் பிள்ளைக்கு அவதூறு சொல்லிட்டான்னு வைங்க, ஆஜியார் போவாரா, திரும்பி பாப்பாரா? கோபப்பட்ட அபூபக்கர் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த உதவியும் இல்லை. இதுக்கு பிறகு இந்த அபூபக்கர் என் மகள் ஆயிஷாவுக்கு எதிராக மிஸ்தாக் பேசினால் மிஸ்தாகுடைய குடும்பத்துக்கு எதுவும் இல்லை. பெருமானார் நின்று கொண்டிருக்கிறார். சூரா நூர் 24வது அத்தியாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. என்ன வருகிறது தெரியுமா? 3 விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஏழைகள், உறவினர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதை நிற்பாட்ட வேண்டாம். அல்லாஹ்வுடைய பேரிட்டு சத்தியம் செய்து அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டாம். அவர்கள் செய்ததை எல்லாம் மன்னித்து விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். சொந்த மனைவிக்கு சொன்னால் கணவர் ரசூலுல்லாஹ் மறைச்சிருந்தால் இந்த வகையை தான் மறைக்கணும். அல்லாஹ்வுடைய எப்படி ஆதங்கப்பட்டிருப்பார். ஒரு மாதம் தன்னுடைய அன்பான மனைவி ஆயிஷா விட்டும் ரசூலுல்லாஹ் பிரிந்திருந்தார்கள். ஒரு மாதம் வகை வராமல் ரசூலுல்லாஹ் யார் யாரிடமெல்லாம் கேட்டார்கள். நிறைய பிரச்சனைகள் வகை வருகிறது. ரசூலுல்லாஹ் எதையுமே மறைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் 3 விஷயங்களை சொன்னான். யார் உங்களுடைய உறவினர்களோ, யார் ஏழைகளோ, யார் முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு செய்கிற உபகாரங்களை
சத்தியம் செய்து நிப்பாட்ட வேண்டாம். அவர்கள் செய்த பாவங்கள், அவர் செய்த பிழைகளை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டாமா? திருப்ப கேட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல, திருப்ப கேட்டான். அபூபக்கர் அவர்கள் இப்பதான் சத்தியம் பண்ணார்கள், வல்லாஹி மிஸ்தாக்குடைய குடும்பத்துக்கு நான் பார்க்க மாட்டேன். அல்லாஹ் திருப்பி கேட்டான், அவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு எதிராக நடந்தவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமா? அல்லாஹ் எப்படி கேட்டான் தெரியுமா? அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணாதீர்கள், அவர்களை மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்டான். அபூபக்கர் சித்திக் உடனடியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்வேன் யா ரசூலல்லாஹ். எந்த வாப்பாவுக்காக இப்படி பேச முடியுமா அல்லாஹ்வுடைய இல்லையார்களே? ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தில் இதை விட அவமானத்துக்கு ஒன்றுமே இல்லை. அதை எடுத்துக்கொண்டு மக்கள் மன்றத்தில் பரப்பினவருக்கு குர்ஆனாய திறங்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி தான் அங்கே இருக்கிறது, வேற யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தான் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வருகிற நேரத்தில், இவ்வளவு பிரச்சனை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் பேசுவதென்றால் இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இதற்கு பேர் இறையச்சம், இதற்கு பேர் இறையச்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இறையச்சத்தை பெற்றுக்கொண்டால் என்ன என்ன லாபங்கள் என்பதைத்தான் என்னுடைய உரையில் நான் சொல்லுவதற்கு வந்தேன். அல்லாஹ் மீது ஆணையாக 6:20 ஆகிவிட்டது, 6:30க்கு முடிக்க வேண்டும். 10 நிமிஷத்தில் அது சொல்லவே முடியாது. நான் மிக சுருக்கமாக அதை பதிவு செய்கிறேன். இந்த வரலாறை சொல்வதற்கு இவ்வளவு நீண்ட நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் இறையச்சத்தில் உள்ள என்ன என்ன பெனிஃபிட்கள் என்று புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை, அந்த தக்வா தேடி நாங்களும் நீங்களும் பயணிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்வதை மிக சுருக்கமாக சொல்கிறேன். வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இப்பொழுது பள்ளிவாசலுக்குள் இந்த ரூமுக்குள் நான் இருக்கிறேன், எல்லாம் அடைக்கப்பட்ட நிலத்தில் நான் அதுக்குள் இருக்கிற நேரம் எப்படி வெளியே போவது? எப்படி வெளியே போவது? கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரலாம். உங்க குடும்பத்தில் டிவோர்ஸ் பிரச்சனையா, பொருளாதாரம் இல்லையா, எல்லா பிரச்சனையும் வரலாம். அல்லாஹ் சொல்றான், ஓமை எத்தகில்லா, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, பயம் என்றால் நான் சொல்லிவிட்டேன், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாதிரி தன்னுடைய பேச்சு, வார்த்தை, செயல்பாடு எல்லாத்தையும் அமைத்துக் கொள்வது, அதான் இறையச்சம். அல்லாஹ் அவர்களுக்கு பல வழிகளை உண்டாக்கி கொடுப்பான். அவர்களுக்கு பசி பசி சல்லி வேண்டும், ரிஸ்க் தேவைப்படுகிறது, நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அல்லாஹ் மீது ஆணையாக இது கேரண்டி, இது கேரண்டி. வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை. இது கேரண்டி. நீங்கள் இறையச்சத்தோடு நடந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக எந்த பிரச்சனைகள் சிக்கிக் கொண்டிருந்தாலும் வல்லாஹி உங்களுக்கு ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான். ஒரு வழி அல்ல, பல வழிகளை காட்டுவான். வரலாறில் இருந்து சான்றுகளை சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தசிப். இறையச்சத்துக்கு கொடுக்கிற கூலி என்ன தெரியுமா? கஷ்டத்தில் இருப்பீர்கள், பொருளாதாரம் போதாதே, இன்றைக்கு வியாபாரம் இல்லையே, கொடுக்கணும் என்று நினைப்பீர்களா? அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் நினையாப்புறத்திலிருந்து தருவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரெண்டு பொம்பளைகள் இருக்கிறாங்க, ஒரு கிணத்துல தண்ணி கொடுக்குறாங்க. ஆம்பளை எல்லாம் ஆடுகளுக்கு 2 பொம்பளைகள் இருக்கிறாங்க. இவர் போய் முன்னாடி வந்து அந்த ஆடுகளுக்கு நான் தண்ணி கொடுக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்கன்னு என்ன பண்றாரு? தண்ணியை கொடுத்துட்டாரா? தண்ணியை கொடுத்துட்டு அந்த பெண்கள் போயிட்டாங்க. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த அலைய மின் கைரின் ஃபக்கீர். ஒரு மரத்தடிக்கு வந்து நன்மையை செஞ்சுட்டு அல்லாஹ்விடம் கேட்டார், யா அல்லாஹ், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த அலைய மின் கைரின் ஃபக்கீர். நீ எனக்கு எதை நாடுகிறாயோ, யா அல்லாஹ், நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். நீ நாடக்கூடிய விஷயத்தில், நீ தரக்கூடியதில் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று நின்றார் மரத்துக்கடையில். அல்லாஹ் கொடுத்தது ஒரு நாளைக்கு இல்லை, 8 வருஷத்துக்கு உணவு கொடுத்தான். 8 வருஷத்துக்கு அதே பெண்மணி திரும்பி வர்றாங்க. எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாரு என்று வந்தாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ஒரு 10 நிமிஷம்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, அதாவது சொல்லிக்கொண்டு வந்த விஷயத்தை இறுதியாக முடித்துக்கொள்வதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இறையச்சமுடையவர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நீக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, வீடுகளில் பிரச்சனை வர்ற நேரம், பொருளாதாரத்தில் பிரச்சனை வர்ற நேரம் அல்லாஹ் வழிகளை திறந்து தருவானே, அது எந்த வழி அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கொள்வது? எனக்கு யார் சொல்லி தருவா? அல்லாஹ் சொல்கிறான், வத்தக்குல்லாஹ, அதாவது அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டால் ஒய் அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ்வே உங்களுக்கு படித்து தருவான்னு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க, அல்லாஹ் ஆள் அனுப்பி உங்களுக்கு அந்த அறிவை தருமா. அதனால் நீங்கள் தேடி திரிய தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு பயந்தால் அல்லாஹ் உங்களுக்கு படித்து தருவான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வாதாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அற்புதமாக சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நான் தக்வா உள்ளவர்களை நேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இது சாதாரணமாக எண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சின்னவர் என்கிட்ட சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். சின்ன மழல மொழியில் சொன்னால் அவரை நானும் சந்தோஷமாக கட்டி பிடிப்போம். நேசிக்கிறீங்க அம்மா? இதே விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க, நாங்கள் நிற்கிறோம், ரசூலுல்லாஹ் எங்கள் முன்னாடி சொல்கிறாங்க, நான் உன்னை நேசிக்கிறேன். அது எவ்வளோ பெரிய பாக்கியமாக நம்ம கருதுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்பான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? நீ இறையச்சம் உடையவராக இருந்தால் நான் உன்னை நேசிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது பத்தாதா? வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களோடு இருக்கிறான். உங்களோடு அல்லாஹ் இருக்கணுமா? இறையச்சம் உடையவரோடு நானும் நீங்களும் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களோடு இருப்பான். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்த உரைகள் நடைபெற இருக்கிறது. இந்த உரைகளில் செவிமடுக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே இல்லாமல் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து அடுத்தடுத்த உரைகளை செவிமடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இது சாதாரண ஒரு சபையாக நீங்கள் கருதக்கூடாது. பிள்ளைகள் அந்த மாதிரி ஓடி விளையாடுவார்கள். ஆனால் சபைகளில் சலசலப்பு இருந்தால் பேசுபவருடைய சிந்தனைகள் எல்லாம் திசை மாறி போய்விடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஆரம்பத்தில் பேசுகிற நேரம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏனென்றால் சலசலப்பும் கொஞ்சம் அங்கும் இங்குமாக மக்கள் இருக்கிற நேரம், யார் பேச வந்தாலும் என்ன பேச போகிறார்களோ அந்த விஷயத்தை விட்டும் திசை திருப்பப்படுவார்கள். அதனால் சொல்லுகிறேன், இது புனிதமான ஒரு சபை. இந்த சபையை புரிந்து இந்த சபையுடைய புனிதத்துவத்தை பேணி நடந்தால் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த சபைகள் எல்லாம் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், நானும் நீங்களும் சில வேளை ஈமான்தாரிகளாக இறையச்சமுடையவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், முத்தகீன்களுக்கு அதாவது மூமீன்களுக்கு ஞாபகம் ஊட்டினால் அது பிரயோசனம் அளிக்கும். 1000 தடவை அவர்கள் கேட்டிருந்தாலும் மறுபடி சொல்லுகிற நேரம் அவன் அல்லாஹ் அதாவது இறை நம்பிக்கையாளராக இருந்தால், மூமீனாக இருந்தால் அவனுக்கு அது ஒரு நாளும் வேஸ்ட் ஆகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுபடி அவருடைய இறை நம்பிக்கையும் இறையச்சத்தை அது வலுப்படுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை பற்றி நிஜமாக பேசியிருந்தால், அல்லாஹ்வை புகழ்ந்திருந்தால், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தியிருந்தால், இந்த சபையில் சுத்தி வளைத்து மலக்குமார்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றார்கள். இதை அப்படியே மனதில் ஆழமாக வைத்து அடுத்த உரைகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியே சுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதாக ஹதீஸுல் குதுசியில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மலக்குமார்கள் கூட்டத்தை படைத்திருக்கிறான். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? துருக், ஒவ்வொரு ரோட்டிலும் அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை புகழ்பவர்கள் யார் என்று தேடிக்கொண்டே போவார்கள். அப்படி ஒரு கூட்டத்தை கண்டால் அந்த மலக்குமார்கள் கூட்டம் அப்படியே சூழ்ந்து கொண்டு இருந்து அல்லாஹ்விடம் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், இவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள், உன்னை புகழ்கிறார்கள், உன்னை பற்றி பேசுகிறார்கள் யா அல்லாஹ், இவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். மலக்குமார்கள் அப்படியே பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்களாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கற்பனை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோ பெரிய மலக்குமார்கள் கூட்டமாக நின்று எனக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரியான அல்லாஹ்விடம் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் முடிந்து நாங்கெல்லாம் வீட்டுக்கு திரும்புவோமே, அந்த மலக்குமார்கள் இங்கிருந்து அப்படியே போவார்களாம், அல்லாஹ்விடம் போவார்களாம். போனால் அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் கேட்பானாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார், எனக்கும் உங்களுக்கும் உணர்வூட்டுவதற்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். மலக்குமார்கள் போன உடனே அல்லாஹ் கேட்பானாம், என்னப்பா எங்கே போனீர்கள், என்ன நடந்தது? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் கேட்பான். மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், நாங்கெல்லாம் இப்படி போகிற நேரம் ஒரு கூட்டம் உன்னை புகழ்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் உன்னை பற்றி பாராட்டி கொண்டும் இருந்தார்கள் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவார்களாம். என்ன செய்தார்கள் அவர்கள்? அல்லாஹ் கேட்பானாம். அவர்கள் சொல்லுவார்களாம், யுஸப்பிஹூனக் யா அல்லாஹ் வ யுகப்பிரூனக், உன்னை தூய்மைப்படுத்தினார்கள், உன்னை பெருமைப்படுத்தினார்கள் யா அல்லாஹ். சொல்லுகிற நேரம் அல்லாஹ் கேட்பானாம், அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? என்னுடைய ஆட்சியை பார்த்திருக்கிறார்களா? என்னை பார்த்துதானா என்னை பெருமைப்படுத்துகிறார்கள்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் கேட்கிறான். ஏன் தெரியுமா? மலக்குமார்களுக்கு எடுத்துக்காட்டு அவர்கள் யார்? அவர்கள் யார்? என்னை பார்க்காமலே என்னை துதித்தால் அவர்கள் யார்? இதை காட்பது அல்லாஹ் கேட்பானாம். அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? அவர்கள் என்னை கண்டுதானா துதிக்கிறார்கள்? மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், உன்னை பார்க்கவில்லை யா அல்லாஹ், உன்னை காணாமல் அவர்கள் துதிக்கிறார்கள். என்னை பார்ப்பதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னை பார்ப்பதற்கு என்ன செய்கிறார்கள்? யா அல்லாஹ், நிறைய உன்னை புகழ்கிறார்கள் யா அல்லாஹ், நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு என்ன வேணும்? அல்லாஹ் கேட்பானா, அவர்களுக்கு என்ன வேணும் அப்பா? மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், அவர்களுக்கு சொர்க்கம் வேணுமாம். அல்லாஹ் கேட்பானாம், இந்த சொர்க்கத்தை கண்டுவிட்டா அவர்கள் கேட்கிறார்கள், இந்த சொர்க்கத்தை கண்டுவிட்டா அவர்கள் கேட்கிறார்கள், இதெல்லாம் பார்த்து விட்டா கேட்கிறார்கள். அற்புதமான சுவனச்சோலைகளை இந்த உலகத்தில் எந்த கண்ணும் பார்த்திராத, யாரும் பார்க்காத அந்த சொர்க்கத்தை கண்டுவிட்டா கேட்கிறார்கள். அல்லாஹ் கேட்பான, இந்த சொர்க்கத்தை கண்டுட்டா கேட்கிறார்கள். மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ். அதற்கு என்ன செய்கிறார்கள்? அந்த சொர்க்கம் தேவை என்றால் யா அல்லாஹ் உன்னை புகழ்கிறார்கள், உன்னை துதிக்கிறார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் கேட்பானாம், அவர்கள் எதை பயப்படுகிறார்கள்? யா அல்லாஹ், அந்த நெருப்புக்கு பயப்படுகிறார்கள், நரகத்துக்கு பயப்படுகிறார்கள். அல்லாஹ் கேட்பானாம், அதை கண்டுவிட்டா பயந்தார்கள். இல்லையா அல்லாஹ், இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான். எனக்கும் உங்களுக்கும் அந்த வார்த்தை இந்த சபையிலிருந்து வெளி போகிற நேரம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு தாய்மார்களே, பெரியவர்களே, இதை சொல்லுகிறேன். ஆங்காங்கே இருந்து கேட்கக்கூடியவர்கள் பக்குவமாக உரை கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்லுவான் தெரியுமா? மலக்குமார்களை எல்லாத்தையும் நிப்பாட்டி வைத்து சொல்லுவானா, மலக்குமார்களே நீங்கள் ஷாஹித் இதுக்கென்றுவானாம். அல்லாஹ் சாட்சி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ஷாஹித், நீங்கள் ஷஹீதுக்கும், எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஷாஹித், அவர்கள் எல்லாத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எல்லாம் இன்னிக்கது கஃபர்து லஹும், அவர்கள் எல்லாத்தையும் நான் மன்னித்து விட்டேன், அதுக்கு ஷஹீது லஹும், நீங்கள் தானப்பா சாட்சி அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானாம். மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், அந்த சபைக்கு வந்த எல்லாரும் உன்னை புகழ வரல, ஒரு நண்பரை பார்க்க ஒருவர் வந்திருந்தார் யா அல்லாஹ், ஒரு நண்பரை தேடி வந்தவர் அங்கே உட்கார்ந்து இருந்தார் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானாம், சரியப்பா, நண்பர்மார்களுக்குள் பிளவு உண்டாக்காது, நண்பர்மார்களுக்குள் பிளவு உண்டாக்காது, எல்லாத்துக்கும் தானப்பா பாவ மன்னிப்பு என்று அல்லாஹ் சொல்லுவான். என்றால் அப்படிப்பட்ட சிறந்த சபைக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அந்த கண்ணியத்தை பேணி வந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவுடைய உரை நிகழ்த்துற நேரம் கீழே கோடு போட்டவர்களை ரசூலுல்லாஹ் கண்டிப்பார்கள். உங்களுடைய குத்பா இந்த ஜும்மாவுடைய பாக்கியத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ். ஏனென்றால் நீங்கள் வந்த நோக்கம் என்னவோ அதைத்தான் நிறைவேற்ற வேண்டும். தென்னை மரத்தை பார்ப்பதற்கோ அங்கால் ஓடுற புள்ளையை பார்ப்பதற்கோ நீங்கள் வரவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் வருகிற வந்தவர்கள் அந்த பிரயோசனத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரு செய்தி சொல்லப்படுகிற நேரம் 4 திசைகளுக்கு உங்கள் சிந்தனை பறந்தால் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம், ஹதீஸ்களில் என்ன சொல்லப்படுகிறது என்பது உங்கள் காதால் போய் உங்கள் மனதில் பதியாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எல்லா பராக்குகளையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நின்றால் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதாக மலக்குமார்களுக்கு சாட்சியாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியமான சபையாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சபையை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.